Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான நண்டு மிளகு வறுவல் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நண்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் நண்டை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது இங்கே உள்ள இந்தியன் ஸ்டோரில் வாங்கின நண்டு தான். இப்போ இந்த நண்டு ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, மிளகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். மிளகு நம்ம இதில் நிறையா சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நண்டுக்கு எப்போதுமே மிளகும் ஜீரகமும் சேர்த்து அரைக்கிறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். இப்போது இந்த அரைச்ச பேஸ்ட்டோடையே நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். சோம்புத்தூள்னால் பெருஞ்சீரகத்தூள் அது. அப்புறம் லாஸ்ட்டாக தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எடுத்தோன்னே தண்ணி சேர்த்துக்க வேணாம். அதில் இருக்கிற அந்த பேஸ்ட்டில் இருக்கிற ஈரத்துலேயே ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்படுறப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்குவோம். இல்லைனா ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நண்டில் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். பேஸ்ட்டை நண்டில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு இந்த மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நண்டு ஃபுல்லாகவும் மசாலா நல்லா பரவுற அளவுக்கு நல்லா கோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பின் சைடும் மசாலாவை நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி செஞ்சுட்டு இதே மாதிரி எல்லா நண்டுலேயும் நம்ம மசாலா தடவி வச்சுக்குவோம். இந்த மசாலாவுக்கு நீங்கள் மிளகு நிறையா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு அரைச்சிக்கோங்க. ஜீரகமும் அதே மாதிரி. நண்டுக்கு எப்போதும் மிளகும் ஜீரகமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு அரைக்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ இது நல்லா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த நண்டு ஃப்ரை கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்கும். கோல்டுக்கும் இது ரொம்ப நல்லது. இப்போ எல்லா நண்டுலேயும் மசாலா நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இதை மீன் மாதிரிலாம் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணிலாம் வைக்கக்கூடாது. நண்டை க்ளீன் பண்ண உடனே செஞ்சிடணும். இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம ஒரு நண்டாக எடுத்து இதில் சேர்த்துக்குவோம். இப்போது நம்ம ஒரு நண்டாக ஆயிலில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நான் கொஞ்சம் பெரிய பேன் எடுத்துருக்கிறேன். ஏன்னா எண்ணெய் இல்லைன்னா வெளியே தெரிக்குன்றதுனால பெரிய பேன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நண்டும் கொஞ்சம் அப்புறம் நம்ம திருப்பிலாம் போடுறப்ப கஷ்டமாக இருக்குன்றதுக்காக தான் பெரிய பேன் எடுத்திருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நண்டு சீக்கிரமாக ரெடி ஆகிடும், வெந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஒரு சைடு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா கோட்டாயிருக்கு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம திருப்பி சேர்த்துக்கலாம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா மசாலா அதில் ஒட்டியிருக்கு பாருங்கள் நண்டில். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா கருகிடும். இப்போது இந்த நண்டை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்த மிளகாயில் நல்லா கொஞ்சம் மசாலா கருப்பாக இருக்குது. இது பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரை ஆகி. இப்போ இதை எடுத்துக்கிட்டு நம்ம இன்னொரு செட்டு இருக்குது, அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நண்டு எல்லாத்தையும் இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட கிறிஸ்பியான பெப்பர் நண்டு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மசாலா பாருங்கள் நல்லா ஒட்டியிருக்கு. மிளகு அதிகமாக சேர்த்ததுனால நல்லா கருப்பாக சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக. இதை அப்படியே சாப்பிடலாம். நம்ம சைட் டிஷ்க்கு ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக இது சூப்பராக இருக்கும். மீன் குழம்புக்கெலாம் கூட. நண்டு ஃப்ரையை பார்க்கும்போதே நல்லா டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆகிருக்குது. நீங்களும் வீக்கெண்ட் சண்டேயில் நண்டு வாங்கினீங்கன்னா நான் சேர்த்த மசாலாலாம் சேர்த்து இது மாதிரி நல்லா கிறிஸ்பாக இந்த நண்டு ஃப்ரை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம AL Foodology சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.